வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற மரங்கள், விலங்குகள், ஏன் இந்த வானிலைய வச்சு கூட ஒரு உயர்ந்த சக்தி இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா? முடியும்னு சொல்லுது ஒரு ஆழமான தர்க்கம். இன்னைக்கு நாம இயற்கையிலிருந்தே வர்ற அந்த ஒரு அருமையான தர்க்க ரீதியான வாதத்தை தான் அலசி ஆராய போறோம். இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சி மகா பெரியவா அவர்களுடைய சொற்பொழிவுகளோட தொகுப்பு தான். ரொம்ப புகழ்பெற்ற தெய்வத்தின் குரல்ங்கிற நூல்ல இருந்து தான் நாம இதை எடுத்திருக்கோம். சரி வாங்க, இந்த தர்க்க ரீதியான பயணத்தை நம்ம படிப்படியா பார்க்கலாம். இதோ நம்ம பார்க்க போற முக்கியமான கருத்துக்கள். முதல்ல இந்த அற்புதமான தர்க்கத்தோட மூலம் என்ன, இது எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையை நாம கொஞ்சம் ஆழமா கவனிச்சாலே போதும், தர்க்க ரீதியாவே கடவுளோட இருப்ப நம்மளால ஊகிக்க முடியும். சரி, நம்மளோட முதல் துப்பு அது எங்க இருக்குன்னா, இயற்கையில நாம பார்க்கிற சக்தியோட படிநிலைகள்ல தான் மறைஞ்சிருக்கு. இப்போ உடல் வலிமை எடுத்துக்கலாமே. முதல்ல மனிதன் நம்மால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடை தூக்க முடியும் இல்லையா? ஆனா ஒரு காளைய பாருங்க, அது நம்மளை விட பல மடங்கு அதிகமா தூக்கும். அதுக்கு மேல ஒட்டகம், அப்புறம் அப்பப்பா யானை. பாத்தீங்களா எப்படி சக்தி படிப்படியா ஒரு ஏணி மாதிரி ஏறிட்டே போகுதுன்னு? இதே ஏணிப்படிய நாம அறிவாற்றல்லையும் பார்க்க முடியுது. ரொம்ப சாதாரணமா இருக்கிற தாவரங்கள், அதுக்கப்புறம் புழுக்கள், கொஞ்சம் அறிவுள்ள எறும்புகள், அதைவிட உயர் அறிவு கொண்ட விலங்குகள், கடைசியா இந்த ஏணியோட உச்சியில மனிதர்கள் நாம இருக்கோம். அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சக்தி, அறிவுன்னு எல்லாமே இப்படி ஒரு ஏணி மாதிரி படிப்படியா ஏறிட்டே போகுதுன்னா, அப்போ இந்த ஏணியோட உச்சியில டாப்ல என்ன இருக்க முடியும்? இதுக்கு தர்க்க ரீதியான ஒரே முடிவு என்ன தெரியுமா? எல்லா வலிமைக்கும் எல்லா ஞானத்துக்கும் அடித்தளமா ஒரு பூரணமான ஒரு முழுமையான மூலம் கண்டிப்பா இருந்தாகணும். அதைத்தான் நாம சுவாமின்னு சொல்றோம். அடுத்தது நம்மளோட இரண்டாவது துப்பு. இது இயற்கையோட சமநிலையில, அதாவது எதிர்மறைகளோட தர்க்கத்தில் இருக்கு. இயற்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஜோடி ஜோடியா தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பக்கம் கடுமையான குளிர் இருந்தா அதுக்கு நேர் எதிரா இன்னொரு பக்கம் கடுமையான வெப்பமும் இருக்கு. இதே மாதிரிதான் இருட்டுக்கு வெளிச்சம், இனிப்புக்கு கசப்பு, அன்பு இருந்தா வெறுப்புன்னு இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு எதிர்நிலை இயற்கையில இருக்கிறத நாம பாக்குறோம். சரி, இப்போ இதே தர்க்கத்தை நம்ம மனித மனசுக்கு பொருத்தி பாப்போமா? நம்ம மனசோட இயல்பு என்ன? எப்பவும் ஏதாவது ஒரு தேவை, ஒரு விதமான சஞ்சலம், ஒரு அதிருப்தி. இதுல தான் அது உழண்டுட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த எதிர்மறை தர்க்கம் எல்லா இடத்துலயும் வேலை செய்யுதுன்னா, அப்போ எப்பவும் அலைபாயிர ஆசைகள் நிறைஞ்ச நம்ம மனசுக்கு நேர் எதிரான ஒரு நிலை இருந்தாகணுமே. அது என்னவா இருக்க முடியும்? தர்க்கப்படி இதுக்கு பதில் ரொம்ப தெளிவு. அந்த சஞ்சலமான மனசுக்கு எதிர்நிலையா எந்த ஆசையும் இல்லாத, சலனமே இல்லாத ஒரு பூரணமான அமைதி கொண்ட ஒரு நிலை நிச்சயமா இருக்கணும். அதுதான் சுவாமி. வாங்க, நம்மளோட கடைசி துப்புக்கு போலாம். இது பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கிற ஒரே ஒரு மாறாத உண்மையிலிருந்து வருது. அது என்னன்னா மாற்றம். நம்மள சுத்தி ஒரு நிமிஷம் பாருங்க. நாம ரொம்ப நிலையானது, பெருசுன்னு நினைக்கிற மலைகள் கூட காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே, நிஜமா எல்லாமே மாறிட்டே தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு கேள்வி எழும்புது. எல்லாமே இப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னா, இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு ஒரு நிலையான அடித்தளம், ஒரு பேஸ் வேணுமே. அது இல்லாம எப்படி மாற்றம் நடக்கும்? லாஜிக்கலா யோசிச்சா, மாற்றம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்னாலே அதுக்கு அடித்தளமா மாறவே மாறாத நிலையான ஒண்ணு இருந்தே ஆகணும். இயற்கையில எதுவுமே அப்படி இல்ல. அப்போ அதுக்கு எதிரா மாறாமலே இருக்கிற ஒண்ணு நிச்சயமா இருக்கு. அதுதாங்க சுவாமி. சரி, இவ்வளவு தர்க்கம் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் நமக்கு எப்படி பொருந்தும்? நம்மளோட வாழ்க்கைக்கு இதனால என்ன பயன்? இங்க இருக்கிற இந்த உருவகத்தை கொஞ்சம் பாருங்க. மனிதர்களாகிய நாம எப்பவும் தேவைகளால நிரம்பி ஒரு குறையுள்ளவங்களா இருக்கும். ஒரு வெற்றிடம் மாதிரி. ஆனா பரமாத்மாவுக்கு எந்த தேவையும் இல்ல. அது ஒரு நிறைவானது, ஒரு முழுமை. இந்த வரி எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. நாம் குறைந்தவர்கள், அவர் நிறைந்தவர். நாம் குறையை தீர்த்து நிறைவாக செய்ய அந்த நிறைவால்தானே முடியும். இதுதாங்க வழிபாட்டோட மொத்த சாராம்சமே. அந்த முழுமைய, அந்த நிறைவை நாம தியானிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறை, அந்த வெற்றியிடம் நிரப்பப்படுது. இயற்கையோட தர்க்கத்தை வச்சே தெய்வீகத்தை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்ச இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. போறதுக்கு முன்னாடி இந்த அருமையான கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வந்த ஞானகோஷ பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். அவங்க சனாதன தர்மத்தோட ஞானத்தை தமிழ் உட்பட பல மொழிகள்ல ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பகிர்ந்துட்டு வராங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஞானத்தை பெற ஞானகோஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தெய்வீக தர்க்கத்தை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இயற்கையின் மூலமா நாம கத்துக்கிட்ட இந்த ஞான ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து இன்னும் பிரகாசமா ஏற்றி வைப்போம்.